சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்து நகை. வாருங்கள் கபிலரே. ஏன் இப்படி வியந்து நிற்கிறீர்கள்? இந்த கட்டாரியை பார்த்துதான். வீரத்தின் விளைநிலமான சோழ நாட்டில் ஒரு இல்லத்தில் கட்டாரி இருப்பதொன்றும் ஆச்சரியமில்லையே. அரண்மனையில் இருக்கும் ஆயுத சாலையிலோ அங்கு பணிபுரியும் ஒரு வீரனுடைய வீட்டிலோ இதை பார்த்தால் நான் நிச்சயம் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் இது புலவருடைய வீடல்லவா? இங்கு ஏடு இருக்கலாம், எழுத்தாணி இருக்கலாம், ஒரு ஆயுதம் இருப்பது விந்தை அல்லவா? அதிலும் இதில் இருக்கும் பெயர்தான் என்னை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. என்ன பெயர்? முத்துநகை என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் இந்த கட்டாரியை கூர்ந்து கவனிக்கவில்லையோ? இதில் அந்த பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த புன்சிரிப்பு? அவளுக்கு அந்த கட்டாரியை தந்ததே நான் தானே. இதென்ன அதிசயம்? எதற்காக இதை தந்தீர்கள்? பிறந்த நாள் பரிசாக தந்தேன். சரிதான். புலவரான தந்தை தன் மகளுக்கு கட்டாரியை பரிசளித்தாரோ என்ன? நீங்கள் என்னை மேலும் மேலும் வியக்க வைக்கிறீர்கள். அமருங்கள். என் மகள் வளரும் போதே வீராங்கனைக்குரிய லட்சணங்களோடு தான் வளர்ந்தாள். எல்லா குழந்தைகளும் பொம்மைகளை வைத்து விளையாடும் பொழுது இவள் மட்டும் வாள் போலவும் வேல் போலவும் வடிவமைக்கப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்து அவற்றை சுழற்றுவதிலேயே மகிழ்ச்சி அடைந்தாள். மற்ற பெண்கள் பல்லாங்குழியில் 1, 2 என்று காய்களை போட்டுக் கொண்டிருந்த பொழுது இவள் மட்டும் சிறிய வில் செய்து அதில் பானங்களை தொடுத்து 1, 2 என்று எய்து கொண்டிருந்தாள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். அவள் வீர விளையாட்டுகளில்தான் ஈடுபட போகிறாள் என்பதற்கான அடையாளம் அப்போதே தொடங்கிவிட்டது என்று கூறுங்கள். அப்படித்தான் நடந்தது. ஒரு முறை கரிகால மன்னரை காண்பதற்காக சிறுமியாக இருந்த அவளையும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு பல இடங்களை அவளுக்கு சுற்றி காண்பித்தேன். அதில் ஆயுத சாலையை பார்த்தவுடன் மிகுந்த உற்சாகமடைந்து அங்கிருந்த ஒரு வாளை எடுத்து சுழற்றத் தொடங்கிவிட்டாள். அதை பார்த்த மன்னர் வியந்து போய் அன்றே அவளை அங்கு சேர்த்து அவளுக்கு ஆயுத பயிற்சி தர தனியாக ஒருவரையும் ஏற்பாடு செய்தார். ஓ, அவளை இப்படி வீரமங்கையாக உருவாக்கியதில் சோழ மன்னருக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆமா. நாளடைவில் அவள் புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் என்பது மறைந்து மாமன்னர் கரிகாலரின் வளர்ப்பு மகள் என்ற உரிமை ஏற்பட்டு விட்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். உண்மைதான். மாமன்னர் முத்துநகை மீது கொண்டிருக்கும் அதீதமான அன்பை நானே பார்த்து வியந்திருக்கிறேனே. இருங்கோவேளின் கோட்டைக்கு சென்று அவனது ரகசியங்களை கண்டறிய வேண்டுமா? முத்துநகையை அனுப்பு. பாண்டிய நாட்டிற்கு சென்று மலர்கொடிக்கு துணையாக சில நாள் தங்கிவிட்டு வர வேண்டுமா? முத்துநகையை அனுப்பு. சேர நாட்டிற்கு சென்று இளம்வழுதியை மீட்டு வர வேண்டுமா? முத்துநகையை அனுப்பு என்று எதற்கெடுத்தாலும் முத்துநகையைத்தானே மாமன்னர் அனுப்பி வைக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அப்படி எந்தெந்த வேலைக்கு தன்னை அனுப்புவார், எங்கு செல்ல வேண்டுமென்று அவளும் காத்திருப்பாள். அதுவும் சரிதான் காரியாரே. அருந்ததியாக தங்கள் மகள் சேர நாட்டிற்கு வந்தபோதுதான் அதிக நேரம் அவளோடு இருக்கும் சூழல் ஏற்பட்டது. அப்போதுதான் அவள் வீரத்தில் மட்டுமல்ல புலமையிலும் சிறந்தவள் என்பது எனக்கு புரிந்தது. அவள் மனதில் இருந்த சோழ நாட்டு பற்று என்னை மெய்சிலிர்க்க செய்தது. ஆம், அது அவள் ஊனிலும் உதிரத்திலும் நிறைந்திருக்கிறது. சோழ நாட்டிற்கு விரோதமாக யார் எதை பேசினாலும் மன்னிக்க மாட்டாள். ஆவேசத்தோடு கிளர்ந்தெழுவாள். அதுதான் அவளை இருங்கோவேளை பழிவாங்கும் அளவிற்கு கொண்டு சென்றது. ஆனால் என்ன ஆனால்? அவளது எதிர்காலத்தை நினைத்தால் அச்சமாக இருக்கிறது.
என்னதான் அவள் ஒரு ஆணைப் போல் வளர்ந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டுமல்லவா? ஒரு பெண் சிறுமியாக இருந்தால் இளம் பெண்ணாக வளரும் வரை தந்தையின் துணை வேண்டும். இளம் பருவத்தில் கணவனின் துணை வேண்டும். தாயாகி முதுமையடையும் போது மகனுடைய துணை வேண்டும். ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டத்திலும் இப்படித்தானே அமைந்திருக்கிறது. வழக்கமாக ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனால் உங்கள் மகள் உலக நியதிக்கு மாறானவள். அவளுக்கு யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை. அவள்தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாள். ஒரு இளவரசரை மீட்டெடுத்து வருவதற்கே அவள் உதவி வேண்டும் எனும்போது அவளுக்கு துணையாக யார் வேண்டும்? யார் யார் வாழ்வையோ சீர்படுத்த முத்து நகையை அனுப்பி வைக்கும் மன்னர் அவள் வாழ்வை சீர்படுத்த ஏதேனும் செய்யாமல் இருப்பாரா? அதனால் உங்களுக்கு பின் அவளை யார் பார்த்துக் கொள்வார் என்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். சோழ நாட்டை தன் உயிர் மூச்சாக கருதும் அவளுக்கு சோழ நாடு மிக உயர்ந்த வாழ்வை தந்தே தீரும். பரிவாதினி, திருமண விஷயத்தில் உன்னை கேட்க என்ன இருக்கிறது? இதில் முடிவெடுக்க வேண்டியது உன் பெற்றோரை தவிர நீ அல்ல. முடிவை அவர்கள் தான் எடுப்பார்கள். திருமண விஷயத்தில் நீதான் உன் பெற்றோரை அனுசரித்து போக வேண்டுமே தவிர உன் பெற்றோர்கள் எக்காரணத்தை கொண்டும் உன்னை அனுசரித்து போக மாட்டார்கள். பரிவாதினி, பரிவாதினி, எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு கலகலப்பாக பேசிக்கொண்டு குதூகலமாய் இருக்கும் நீயா இப்படி கண்ணீரோடு இருக்கின்றாய்? பரிவாதினி, உனக்கு என்ன ஆயிற்று? யாரேனும் ஏதேனும் சொன்னார்களா? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? சொல் பரிவாதினி, உனக்கு யார் மீது வருத்தம்? எனக்கே என் மீது வருத்தமாக இருக்கின்றது. நீ என்ன சொல்கின்றாய்? என் விஷயத்தில் என்னை கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவையும் என் தந்தையார் எடுத்ததில்லை. இப்போது எனக்கே தெரியாமல் என் தந்தையார் என்னுடைய திருமணத்திற்காக வரன் தேட ஆரம்பித்து விட்டாரா? நீ என்ன சொல்கிறாய் பரிவாதினி? சேர மன்னரா இப்படி நடந்து கொள்கிறார்? ஆமாம் தாமரை. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் என்னுடைய பிறந்த நாள் வருகின்றது. என்னுடைய அந்த பிறந்த நாளில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள பல்வேறு நாட்டு இளவரசர்களை அழைப்பு தந்து அவர் வரவழைக்க இருக்கின்றாராம். அவ்வாறு என்னுடைய பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள இங்கு வருகை தரும் இளவரசர்களில் நான் விரும்பும் ஒரு இளவரசரையோ அல்லது என்னை விரும்பும் ஒரு இளவரசரையோ எனக்கு திருமணம் செய்து வைக்க சேர மன்னர் முடிவெடுத்துள்ளாராம். ஆமாம், இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? சொல் பரிவாதினி. இதை வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் தாமரை. இதை அவரே தன் வாயால் சொன்னதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரே தன் வாயால் சொன்னார் என்றால் யார் அந்த அவர்? பரிவாதினி, சொல், யார் அந்த அவர்? உன் விஷயமெல்லாம் என் மூலமாக முத்து நகைக்கு தெரியும். நீ மறைக்க வேண்டிய அவசியமில்லை. சொல். பார்த்திபன் தான் என்னிடத்தில் அப்படி சொன்னார். அப்படியென்றால் உன் வருத்தம் நியாயமானதுதான். தான் காதலிக்கும் காதலனே இப்படி ஒரு செய்தியை அந்த காதலியிடம் கூறினாள். அதை எப்படி அவளால் தாங்கிக் கொள்ள முடியும்?
சரி பரிவாதினி, உன்னுடைய இந்த நிலைமையில் நீ என்னதான் முடிவெடுத்திருக்கிறாய்? வரும் இளவரசர்களில் யாராவது ஒரு இளவரசருக்கு என் தந்தையார் என்னை நிச்சயித்து விட்டாரானால் அதற்கு பின்னர் எதுவும் செய்ய முடியாதே. அதனால் என்னுடைய தந்தையாரிடம் சொல்லி என்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்துவிடப் போகிறேன். இந்த ஆண்டு என் பிறந்த நாளையே நான் கொண்டாடப் போவதில்லை. பரிவாதினி, தயவு செய்து அப்படி ஒரு முடிவை எடுத்து விடாதே. இளவரசர் இளம்வழுதியையும் தாமரையையும் இங்கிருந்து தப்புவித்து அழைத்து செல்ல உன் பிறந்த நாளைத்தான் நான் மலை போல் நம்பி இருக்கின்றேன். முத்துநகை, நீ என்ன சொல்கிறாய்? பரிவாதினியின் பிறந்த நாளுக்கும் எங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது தாமரை. இப்பொழுது சேர நாட்டில் கெடுபிடிகள் அதிகம் என்பதனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம். பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள மற்ற நாடுகளிலிருந்து இளவரசர்கள் சேர நாட்டிற்கு வருவார்களே, ஆனால் வெளியாட்கள் வருகை புரிகின்றார்களே என்று கெடிப்பிடிகளை சற்று தளர்த்துவார்கள் அல்லவா? அதை பயன்படுத்தி நாம் இங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கலாம். பரிவாதினி, உனது பிறந்த நாளை சேர மன்னரின் விருப்பப்படி கொண்டாடுவதற்கு நீ அனுமதிப்பதன் மூலம் எங்களுக்கு நீ உதவலாம். இது நீ செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது எங்களுக்கு பயனளிக்கும். நீ செய்யும் இந்த உதவியை சோழ நாடும் பாண்டிய நாடும் நிச்சயம் மறக்காது. அவை இரண்டும் உனக்கு கடமைப்பட்ட நாடுகளாகிவிடும். பரிவாதினி, இதில் நீ எங்களுக்கு உதவினால் நானும் முத்துநகையும் உன்னையும் பார்த்திபனையும் சேர்த்து வைக்க நிச்சயம் உதவுவோம். நீ யோசித்து முடிவிடு. நளி இரு முன்னீர் ஏனியாக வழியிடை வழங்கா வானம் சூடிய மண்தெனி கிடைக்கை தந்தமிழ் வேந்தர் முரசு முழங்கு தானை மூவருள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெரும அலங்கு கதர் கனலி நால்வையின் தோன்றினும் இலங்கு கதிர் வெள்ளி தென் புலம் படரினும் அந்தன் காவிரி வந்து கவர்ப்பு ஊட்டும் நாடு எனப்படுவது நினதே வேந்தே. ஆஹா, அருமை அருமை! கடல் சூழ வானம் கவிய விளங்கும் இந்த தமிழ் நிலத்தை தன் தமிழுக்கு உரிமை உடையவராகி முரசு முழங்கும் சேனைகளோடு வெற்றியுடன் ஆள்பவர் மூவேந்தர் என்றாலும் அதில் அரசு எனப்படுவது உன்னுடையதுதான் சோழவேந்தே. கதிரவன் திசை மாறி தோன்றினாலும் என்ன, வெள்ளி தென்திசை சென்றாலும் என்ன, காவிரி பாய்ந்து வந்து ஊட்டும் நாடு என்பது உனது சோழ நாடே அல்லவா என்கிறார் வெள்ளைக்குடி நாகனர். இத்தகைய பெருமைக்குரிய சோழ நாட்டில் இன்று எத்தனை பிரச்சனைகள்! எனது மருமகனையே ஒருவன் சிறைபிடித்து வைத்திருக்கிறான். எனது நாட்டிலிருந்து எனது பாதுகாப்பில் இருந்த தாமரையே கடத்தப்பட்டிருக்கிறான். இவற்றுக்கெல்லாம் காரணம் யாரென்று தெரிந்திருந்தும் என்னால் ஏதும் செய்ய முடியவில்லை. சம்பந்தப்பட்டவர்களை தேடி சென்றவர்களும் வரவில்லை. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் போகும் என்று பார்ப்போம். மாமன்னருக்கு வணக்கம். வா விஜயபூபதி. இது என்ன, கிள்ளிவளவனும் உன்னோடு வந்திருக்கிறான்? இளவரசரும் தாமரையை தேடும் பணிக்காக என்னுடன் வந்தார் மன்னவா. பலே பலே கிள்ளிவளவா, விஜயபூபதி இங்கு வந்தது முதல் அவரை வெறுத்து தூற்றிக் கொண்டிருந்த நீ இன்று அவரை புரிந்து கொண்டு அவரோடு இணைந்து பணியாற்றுவது எனக்கு பெருமகிழ்ச்சியை தருகிறது. எனது அந்த செயலுக்காக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் தந்தையே. அப்போதுதான் அவர் எவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி சொல் கிள்ளிவளவா. நிலக்கரிதான் நீண்ட காலமாக மண்ணிற்குள் புதைந்து கிடந்து வைரமாக மாறுகிறது. அந்த வைரம் நம் கைக்கு வந்த பின் இது முன்பு நிலக்கரியாக இருந்ததுதானே என்று அதை வெறுக்கலாமா? இல்லை வெறுக்கத்தான் முடியுமா? கூடாது தந்தையே, கூடவே கூடாது. இவர் ஒரு வைரம்தான் என்பதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன். நீங்கள் இவரை வெளியேற்றுவதுதான் இளம்பழுதியை விடுவிப்பதற்கான நிபந்தனை என்பதை கூட நீங்கள் ஏன் அப்போது ஏற்கவில்லை என்பது எனக்கு இப்போதுதான் தந்தையை நன்றாக புரிகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பதற்கு ஏற்ப நீ பொறுமையாக இருந்ததின் மூலம் என் மைந்தனையே மாற்றிவிட்டாய். இந்த அன்பும் உறவும் என்றென்றும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
தங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் மன்னவா. இனி நானும் இதிலிருந்து மாற மாட்டேன் தந்தையே. எனக்கு இதைவிட வேறென்ன மகிழ்ச்சி வேண்டும்? கிள்ளிவளவா, நீ முன்பெல்லாம் நகர சோதனை என்ற பெயரிலே நாட்டை சோதிக்கச் சென்றாய். இன்று காட்டை சோதிக்கவும் சென்று வந்திருக்கிறாய். நாட்டிலும் காட்டிலும் உனது பணி மேலும் தொடரட்டும். விஜயபூபதி, நீங்கள் தாமரையை தேடும் பணியில் அவளோடு சம்பந்தப்பட்ட ஒருவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அவனை தேடிபிடித்தீர்களா? அவன் கிடைத்தானா? இல்லை மன்னவா, நான் ஒரு புறமும் இளவரசர் ஒரு புறமுமாக கடுமையாக தேடினோம். காட்டில் இனி ஒரு இடம் கூட இல்லை என்ற அளவிற்கு காட்டையே அலசி ஆராய்ந்து விட்டோம். தாமரையை கடத்தி சென்ற அந்த இடும்பனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவனும் தாமரையை தேடிக்கொண்டு சேர நாட்டிற்கு சென்றிருப்பானோ? அப்படிதான் இருக்க வேண்டும் தந்தையே. அவன் அந்த காட்டிலோ அதை சுற்றியுள்ள பகுதிகளிலோ இருந்திருந்தால் இந்நேரம் நிச்சயம் எங்களிடம் பிடிபட்டு இருக்க வேண்டுமே. அந்த அளவிற்கு நமது வீரர்களை நாலாபுறமும் அனுப்பி தேடினோம். ஆம் மன்னவா, தாங்கள் சொன்ன சந்தேகம் எனக்கும் இருக்கிறது. அதனால்தான் தனிப்பட்ட முறையில் இடும்பனிடம் பகை கொண்டிருந்த மாயன் என்பவனை அங்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அப்படியானால் அவன் வரும் வரை, இல்லை அந்த இடும்பன் கிடைக்கும் வரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும், இல்லையா? எல்லோரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. அதைச் செய்தால் எல்லா மர்ம முடிச்சுகளும் அவிழ்ந்துவிடும். ஆனால் அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். அது என்ன? மங்கம்மாவை கொண்டு வந்து விலங்கு பூட்டி சவுக்கடி கொடுத்தால் எல்லா உண்மைகளும் தானாக வந்துவிடும். சுற்றி வளைத்து நீ அங்குதான் வருவாய் என்று நான் நினைத்தேன். அதன்படியே வந்து விட்டாய். எல்லா பிரச்சனைகளும் அவளிடமிருந்துதான் தொடங்குகிறது என்பது எனக்கு தெரியாது என்று நீ நினைத்தாயா? ஆனால் அவற்றில் ஒன்றை கூட நிரூபிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவையும் சாமர்த்தியமாக செய்திருப்பாள் மங்கம்மா. தாமரை வந்து விடட்டும். பாதிக்கப்பட்டவளை நேரில் நின்று சுட்டிக்காட்டும் போது மங்கம்மாவால் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்கள் உண்மையில் ஒரு இளைஞர் என்று எப்போது எனக்கு தெரிய வந்ததோ அப்போதிலிருந்தே நான் உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். சொல், என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ பருவமடைந்த பெண், இந்த நாட்டின் இளவரசி. அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமாக மணியை ஆட்கள் மேல் எரிந்து விளையாடிக் கொண்டிருக்கிறாயே. நான் வேண்டுமென்றே உங்கள் மீது மணியை வீசவில்லை. இது உங்கள் மேல் படும் என்றும் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இதோ இந்த செடியின் மீது ஒரு வண்டு பறந்து கொண்டிருந்தது. அதன் மீதுதான் நான் மணியை எறிந்தேன். அது உங்கள் மீது தவறி பட்டுவிட்டது. அது தவறிப்படவில்லை. வேண்டுமென்றே அந்த மணியை என் மீது வீசி எறிந்து விளையாடினாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உன்போல் சக வயது தோழிகளிடமோ தோழர்களிடமோ இதுபோல் விளையாடினால் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் என் போன்ற முதியவர்கள் மீது எரிந்து விளையாடினால் எங்கள் மனம் எவ்வளவு சங்கடப்படும்.
அதை சிறிதளவாவது நீ யோசித்து பார்த்தாயா? இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட நீ சிறிய பெண் இல்லை பரிவாதினி. நீ ஒரு பருவம் அடைந்த மங்கை. இதோ வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் உன் பிறந்தநாள் விழா வரவிருக்கிறது. உன்னுடைய பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து இளவரசர்கள் வர இருக்கிறார்கள். வரும் இளவரசர்களில் உனக்கு ஏற்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து சேர மன்னர் உனக்கு மனம் முடித்து வைக்கப் போகிறார்.